ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி ஹூர்னியா வெரைட்டிஸ் பற்றியும் அப்புறம் ஜம்மா கருலுமா அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் எங்கிட்ட இருக்கிற வெரைட்டிஸ், அது எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த பிக்சர்ஸில் இருக்கிற ஃப்ளார்ஸ் எல்லாம், இந்த பிளான்ட் எல்லாம் எங்கிட்ட இருக்குது, அதனால் ஃப்ளார்ஸும் சேர்த்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இது பாருங்கள், நம்மகிட்ட நார்மலாக ஹியூர்னியா இருக்கும். ஸோ இது வேரிகேட்டட் ஒன்று. ஆனால் ஃப்ளார்ஸ் வந்துட்டு நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த ரவுண்ட் ஷேப்பில் டோனட் மாதிரி இருக்கிற ஏரியாவில் கொஞ்சம் ஷேடட் வருது. இதில் ஒரு 2 டைப் இருக்குது. இதனோட ஹியூர்னியா வந்து இது வேரிகேட்டட் ஒன்று, நார்மல் டைப்பும் இருக்குது. ஸோ இதெல்லாம் இப்போ தான் ஃப்ளார்ஸ் வருது. இதெல்லாம் யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன்னா, பிளாசம் கார்னர் ஷாமலா கிட்ட வாங்கினது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 வெரைட்டி பக்கம் வாங்கியிருப்பேன். ஸோ அதில் 1 or 2 போயிருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ ஒரு பிளான்ட் மட்டும் முள் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து நார்மலாக ஒரு மெரூன் கலரில் ஃப்ளார் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஃப்ளார் தான். ஸோ அது ஒன்று மட்டும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம முன்ன பார்த்த பிளான்ட்டும் இதுவும் ஒரே டைப்பு தான். ஃப்ளார்ஸ் மட்டும் ஒன்று, அது வேரிகேட்டட் ஒன்று, இது நார்மல் ஒன்று. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு சிலர் ஹியூர்னியா பற்றி தெரிஞ்சவங்க அதனோட பிளான்ட்டை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க இது என்ன கலர், என்ன வெரைட்டின்னு. ஸோ இது ரொம்ப இப்போ தான் ப்ளூம் ஆகிருக்குது. ஸோ எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம். ஸோ வெரைட்டிஸும் என்ன இருக்குதுன்னு பார்த்தலாம் அப்படின்னு தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இது ரொம்ப எல்லோ கலராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே இன்னும் ப்ளூம் ஆகலை. ஸோ ஆச்சுன்னா அட்டாச் பண்ணுறேன். ரொம்ப அழகாக வளர்ந்துருச்சு. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற எப்பவுமே இருக்கக்கூடிய பூத்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் எப்போவுமே கொத்து கொத்தாக பூத்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்துட்டு ரெட்டிஷாக இருக்கக்கூடிய அந்த டைப் தான், வெரைட்டி தான் ஹியூர்னியா. ஸோ ப்ரௌன் கலர் ஏனோ இப்போ கொஞ்ச நாளாக பூக்கலை. ஸோ அது வெயில் வந்தால் நல்லா பூக்குது, இப்போ பூக்கலை. ஸோ இது வந்து மெடியூசா ஹேரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெடியூசா ஹேரு பஞ்சாக அதுவுமே பூத்துக்கிட்டே தான் இருக்குது. இது வந்து மேலே தலைப்பகுதியில் பூ வைக்குது. ஹியூர்னியெல்லாம் பார்த்திங்கன்னா சைடில் பிரான்ச்சஸ் மாதிரி வந்து வருது, இதில் மேலே பூ வைக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து ப்ரிப்பகேஷன் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த ரெயினெல்லாம் முடியட்டும், அப்புறம் எடுத்துக்கலாம். ஸோ ப்ரிப்பகேஷன் போடுறதுனாலும் இந்த வெரைட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் ரெயின் முடிஞ்சால் பரவாயில்லையா இருக்கும். ஸோ வேரிகேட்டட் ஒன்றில் இது பிங்க் வேரியேஷனு. ஸோ இது இன்னும் ஃப்ளார் வரல, இதில் கொஞ்சம் அழுகி போச்சு. ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் செட் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ளார் வந்து அட்டாச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். ஸோ இது ரொம்ப அழகாக இருக்குது. இதுவுமே எல்லாம் ஷியாமலா கிட்ட வாங்கினது தான். ஸோ இது வந்து ஷாம்ஸ் ஹோம் கார்டன், அந்த ஷியாமலா கிட்ட வாங்கினது. இது ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் மாதிரி டைப்பாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு மைக் செட் மாதிரி இருக்குது இந்த ஃப்ளார் டைப்பு, அது எல்லோ கலர் ஃப்ரெண்ட்ஸ். இதை வாங்கின புதுசில் வந்து பாதி அழுகி போய் அப்புறம் வந்துருச்சு, ஒரு வழியாக வந்துருச்சு. ஸோ 2 வெரைட்டியுமே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சு, ஆனால் வந்துருச்சு. இது ரெண்டும் அந்த பெரிய ஃப்ளாரும் அந்த ஸ்டார் ஃபிஷ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த வெரைட்டி ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். ஸோ இது வந்துட்டு மெடியூசா ஹேர் தான். ஸோ இந்த பானையில் அழகாக செட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஃப்ளார்ஸ் எதுவும் இல்லை. இது சிட் அவுட் பக்கத்தில் இந்த கொம்மை வந்துட்டு ஒவ்வொரு டைமும் மூக்கை வந்துட்டு கேமரா முன்னாடியே நுழைச்சிட்டு டிஸ்டர்ப் பண்ணால். ஸோ எல்லா டைமும் அப்படியே தான் பண்ணால். இது வந்து நான் ஃபஸ்ட்டு இதை பற்றி சொல்லியிருப்பேன், முள் மாதிரி இருக்குன்னு. ஆனால் நார்மலாக மெரூன் கலர் ஃப்ளாரு. ஸோ இது வந்து ஏதோ இன்ஸ்டாகிராம் பேஜிலேருந்து வாங்கினேன், ஒரு த்ரீ வெரைட்டி. இது வந்து அந்த பெரிய ஃப்ளாரு நான் ஸ்டார்டிங்கில் அட்டாச் பண்ணியிருப்பேன், ஜம்போ மாதிரி. ஸோ அந்த வெரைட்டி இன்னும் ஃப்ளார்ஸ் வரல. ஷாமலாவும் கொடுத்தாங்க. ஸோ எங்கிட்ட ரூட்டடாக கொடுத்தாங்க, நல்லா பெருசாக பண்ணிவிட்டு ஒரு 2 inch அளவு தான் கொடுத்தாங்க, நல்ல பெரிய பிளான்ட்டாக. ஸோ வளர்ந்துடுச்சு. இது பாருங்கள், ஜந்து மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே ஹியூர்னியா தான், ஆனால் வந்து செடி மாதிரி தெரியல, இதை பார்த்தா ஒரு புழு மாதிரி, ஏதோ கடல் ஜந்து மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது மாவு பூச்சி தாக்குதல் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஸோ இதுவுமே ஒரு வெரைட்டி, இன்னும் ஃப்ளார் வரல, பார்ப்போம் இது என்ன கலர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அங்கங்கே வந்துட்டு ஹியூர்னியா கட் பண்ணி ப்ரிப்பகேஷன் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் தான் இது ஒன்று பூத்துருக்கு பாருங்கள். ஸோ இது பெருசாகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு சேலுக்கு நான் தரேன். ஸோ இதெல்லாம் பாருங்கள், நான் என்னோடய பாட்டில் செட் பண்ணியிருக்கேன் காம்பவுண்ட் வால் மேலே. ஸோ இந்த க்ரீன் கலர், அந்த வேரிகேட்டட் ஒன்று எல்லாமே வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ப்ரௌன் கலர்,
பாருங்கள். ஸோ இது வந்து க்ரீனும் ப்ரௌனும் வாட்டர் பாட்டிலில் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டைப் ஃபேட்டி டைப் ஒன்று இருந்தது. அது பார்த்திங்கன்னா என்னாச்சுன்னு தெரியல, அது கொஞ்சம் அழுகி போச்சு, பாட் ஃபுல்லாகவே அழுகி போச்சு. ஆனால் இதில் இருக்கிறதும் டிஸ்டர்ப் ஆகலை. இந்த க்ரீன் கலர் ஃப்ளார் தரது வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்டே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் மேலே இருக்கிறது. ஸோ இவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா நேற்றுக்கு ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். கெரலுமா க்ரீனுலேட்டா அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டு. ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டாவதாக ஒரு ப்ரௌன் கலரில் லைன் வந்த மாதிரி அட்டாச் பண்ணியிருப்பேன். இது வந்து மேல் பகுதியில் பஞ்சாக பூக்கக்கூடிய வெரைட்டி. ஸோ இது ரொம்ப அழகாக இருக்கும். மெர்கஸ் கார்டன் சொல்லிவிட்டு அவங்ககிட்ட வாங்கினது இது. ஸோ ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த பெரிய ஃப்ளார் தரக்கூடியது. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பாருங்கள், பெரிய புழு வந்து கொம்பு வச்சுட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. இது ஒரு 2-3 வெரைட்டி வந்து நிவிஸ் கோம் கார்டன் சொல்லிவிட்டு அவங்ககிட்ட வாங்கினது. இது அந்த பெரிய ஃப்ளார் தரக்கூடியது. ஃப்ரெண்ட்ஸ், இது குட்டியாக ஸ்டார் மாதிரி ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். இதுவுமே ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன். இது பிளான்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது சீக்கிரம் அழுகி போகிறதில்ல, ரொம்ப அழகாக இருக்குது இந்த வெரைட்டி. ஸோ பிளான்ட்டே அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாத நம்ம அங்கங்கே வந்துட்டு நிறையா செடி வந்து ப்ரொபகேஷன் போட்டிருப்பேன். ஸோ இது ஒரு சிலது அழுகி போகிற மாதிரி ஸ்டேஜில் கட் பண்ணி போட்டிருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வந்து பெருசாச்சுன்னா சேலுக்கு எடுத்துக்கலாம். ஓகே, நீங்களே பாருங்கள். இதில் எல்லா வெரைட்டிஸுமே இருக்கும். பார்த்திங்கன்னா இதிலே ஒரு 7-8 வெரைட்டிஸ் வச்சுருப்பேன். ஸோ இது பார்த்திங்கன்னா மெடியூஸா ஹேரும், அடுத்தது வந்துட்டு பாட்டில் ஷேப் வந்துட்டு கேக்டஸும் வச்சுருக்கேன். ஸோ இதில் அங்கங்கே எல்லா பிளான்ட்ஸுமே வச்சுருப்பேன் வெரைட்டிஸு. இது க்ரீன் கலர். ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நார்மலாக இருக்கக்கூடிய மெரூன் கலர் ஃப்ளாரு. ஸோ இது பாருங்கள், சேலுக்கு இப்போதைக்கு இல்லை, மதர் பிளான்ட்டு தான் இருக்குது. ஒரு 3 பாட்டு மட்டும் இருக்குது. நீ எல்லாம் வந்து வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் ப்ரொபகேஷன் போடணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் குட்டி குட்டி பாட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து சேலுக்காக தான். கொஞ்சம் வளரட்டும், அப்புறம் எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் இன்னும் ஃப்ளார்ஸ் வரல. இதெல்லாம் வந்து ப்ரௌன் கலரு எல்லாமே. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒன்று வந்து வேறு, இது 2 ப்ரௌன் கலர். ஸோ இது எல்லாமே சேலுக்கு வந்தால் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு வேண்டாம், இது ஒரே ரெயினாக இருக்கு இல்லையா, ஸோ அழுகி போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே நம்மளுக்கு சேலுக்கு எடுத்துக்கலாம் பெருசானதுக்கப்புறம். நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஜமாக்கரு காட்டையே பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கொல்லி ஹில்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததுன்னு சொல்லி ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் போட்டிருப்பேன் ஒரு 2 தடவை. எல்லாமே அழுகலை, எல்லாமே சூப்பராக வளர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சாண்ட் கொட்டி வச்சுருந்தோம், அந்த இடத்துலையே வந்து நட்டுட்டேன். அதனால் இது அழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏதாவது பூச்சி புழு கடித்து சாப்பிட்டா தான். ஸோ இது நல்லா வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜமாக்கருவை வந்து சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. இதனோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கேட்டுட்டு அப்புறமா அதை பற்றி சொல்கிறேன். ஸோ ஏன்னா அது மூலிகைக்காரர் தான் எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்தாரு, சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு நம்ம தெரியாமல் எதுவும் செய்யக்கூடாது. இது அடுத்தது பார்த்திங்கன்னா எது அழுகி போகுதோ அதை கட் பண்ணி கொண்டு வந்து இங்கே வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் ஆகாது. ஈஃபோர்பியா ஒரு டைப்பு, சான்ஸ்வெரியா, ஸோ எல்லாமே இங்கே வச்சுருக்கேன் நான். ஹியூர்னியா பார்த்திங்கன்னா இதுக்கு இடையில அங்கங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ இது வந்து கிளியோபாட்ரா, சான்ஸ்வெரியா கிளியோபாட்ரா. ஸோ எல்லா டைப்புமே இங்கே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாக வந்து ஜமாக்கரு தான். ஸோ இந்த ஜமாக்கருவை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாத இங்கே கொஞ்சம் ப்ரொபகேஷனும் போட்டு வச்சுருக்கேன் ஹியூர்னியா ஃப்ரெண்ட்ஸ். அழுகி போகும் இல்லையா, அதை கொண்டு வந்து கட் பண்ணி இங்கே போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜமாக்கருவெல்லாம் வேணும் அப்படின்னா இந்த ஜமாக்கருவில் ஃப்ளார் வராது. ஸோ அதனால் இது வந்து சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் இது யாராவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தொக்கும் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இது நிறையா எடுத்துகிட்டு வந்தேன். ஹில்ஸில் இருக்கும் இது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். பாய்.